அமைச்சர், இன்னைக்கு கல்வித்துறைக்கு அவர் தான் அமைச்சர். யாரு? ராஜ்மோகன் என்ன போட்டுருக்காங்க? பிடெக் படிச்சவரு, அதுவும் ஐடில படிச்சவரு, அதுவும் ஐடி, அது முக்கியமா மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் என்ன போட்டுருக்காங்க, அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெட்ராஸ், ஐஐடி நினைச்சு போட்டுருப்பாங்க. பிடெக் படிச்சவங்க அவர் போட்டுருக்காங்க. ஆனா அந்த படிக்கல. அவருடைய அஃபிடேவிட்ல என்ன போட்டுருக்காரு பாருங்க, அவர் பிஏ ஜர்னலிசம், ஏதோ ஒரு டிகிரி நினைப்பாயில, அவன் போஸ்ட்ல படிச்சு முடிப்பாங்க, ஏதோ ஒரு டிகிரி கையில வச்சுக்கோங்க. அவர் பிஏ ஜர்னலிசம் படிச்சவர். அப்ப அது படிச்சிருக்கானா அது முடிச்சிருக்கானு தெரியாது. ஆனா அவருடைய அஃபிடேவிட்ல, அவருடைய வேட்புமனுல அவர் போடவே இல்ல. அவர் வேட்புமனுல என்ன போட்டுருக்காரு? டிப்ளமோ படிச்சிருந்தேன், அதுக்கப்புறம் பிஏ ஜர்னலிசம். டிப்ளமோ படிச்சதுக்கு கூட ஒரு இன்ஸ்டிடியூட் போட்டுருக்காரு. இந்த இன்ஸ்டிடியூட் பாத்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஐஐடி மாதிரி இருக்கும், கிடையாது. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் சம்திங் ஏதோ போட்டுருக்காரு. இப்போ இன்ஸ்டிடியூட் எங்க நான் பார்க்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ஸ்டிடியூட் போட்டு எங்கேயோ இந்த டிப்ளமோ போலி நடத்துவாங்க, அந்த மாதிரி இன்ஸ்டிடியூட் போட்டு அதுல படிச்சு முடிச்சிருக்காப்ல. அதுக்கப்புறம் பிடெக் படிச்சு ஏமாத்துறாப்ல. அதுக்கப்புறம் பிஏ ஜர்னலிசம் படிச்சிருக்கா, அதுவும் எப்படி நீங்க போஸ்ட்ல படிச்சு முடிச்சிருக்காங்க. ஆனா என்ன சொல்லி விளம்பரம் பண்ணாங்க? பிடெக் படிச்சவரு. எந்த தகுதியுமே கிடையாது. இவ்வளவு பிரச்சாரம் பண்ணும்போது நான் வாடகை வீட்டுல இருக்கேன் அப்படின்னு பிரச்சாரமே பண்றான். ஆனா அவரோட அபிநேவில பாத்துக்கவே 3 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. இதுல கொடுமை என்ன கேட்டுக்கவே, இது என்னதான் பண்ணாங்க அந்த ரீல்ஸ்ல? நான் எதுக்கு சொல்ல வரேன் புரிஞ்சுக்கோங்க. இவங்க ஒரு பின்பத்தை கட்டமைச்சாங்க. நல்ல படித்த இளைஞர்களை விஜய் கொண்டு வராரு, அதுவும் நடுத்தர வர்க்கத்தினர். நடுத்தர வர்க்கமே கிடையாது. நீங்க சன் நியூஸா சார்? பாலிமர்